எனக்கு நெயில் பாலிஷ் போட ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி கலர்ஸ் மாற்றி மாற்றி ட்ரெஸ்க்கு மேட்சாக கலர்ஸ் பிக் பண்ணி போடணும்னு தோணும். இப்போ எல்லாம் நெயில் பாலிஷ் போட டைமே இல்லாத மாதிரி இருக்குது. எப்பயாச்சும் இல்லைன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் அப்போ தான் போட தோணுது. கண்ணை மூடிட்டு ஒரு டிஷ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு யாராச்சும் என்கிட்ட சொன்னாங்கன்னா இந்த ஜீரா ரைஸ் தான் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். எப்போ பண்ணாலும் சொதப்பவே சொதப்பாது, ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். இந்தியாவிலேருந்து பேக்கேஜ் வந்தப்போ வீட்டில் இருந்தே இந்த ஊறுகாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இத்தனை நாளாக அது ஃப்ரிட்ஜில் ஓரமாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணோன்னே தோணுச்சு. ஈவினிங் ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி பார்ட்டிக்கு தான் கிளம்பணும். இந்த ஈவெண்ட்டுக்கு என்ன ட்ரெஸ் கோடுன்னுலாம் நான் கேட்கல. ஆக்சுவலாக என்கிட்ட நிறைய saree இருக்குது. அது இல்லாமல் இந்த ப்ளவுஸ் எல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு பத்தும்னு வேற தெரியல. அதனால் நம்ம கம்பெனி இல்லைனா கூட பரவாயில்லன்னு சாரியே கட்டிட்டேன். இந்தியாவிலலாம் 2 தெருக்கு ஒரு அயன் கடை கண்டிப்பாக இருக்கும். நம்ம போய் அவங்க கிட்ட ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு ஆனால் ரொம்ப அர்ஜென்ட்டு ஈவினிங்குள்ளே பண்ணி கொடுங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணோன்னா உடனே பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு 3 வருஷமாக நான் கண்டிப்பாக அந்த அயன் பண்ணுற அண்ணாவை மிஸ் பண்ணுறேன். அயன் பண்ணுறது தெரப்பெட்டிக்காக இருக்குன்னு எனக்கு நானே சொல்லி சமாதானமாயிக்கிறேன். கனடா வந்து 3 வருஷத்தில் ஒரு வின்டரில் கூட ஸ்னோமேன் பில்ட் பண்ணதே இல்லை. இந்த டைம் கண்டிப்பாக இந்த ஸ்னோ மோல்ஸ் வச்சு ஏதாவது ஃபன்னாக பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்.